ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொதல் விஷயம் பேக் டெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் வந்து நமக்கு சப்போஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது ட்ரா டவுன் வருது அப்படின்னா அந்த ட்ரா டவுனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்கோ பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு முக்கியமான வீடியோவும் கூட. இப்போ இங்கே வந்து நான் உங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி காமிச்சிருக்கேன். 2மே நல்ல ரிசல்ட்ஸ் காமிக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். 2 ஸ்ட்ராட்டஜிக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 175 தான். ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 2 லேக்ஸ் கிட்ட இருக்கும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் வந்து 1.21 லேக்ஸ் கிட்ட இருக்கும். நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2 விதமான ஆல்கோ ட்ரேடர்ஸ் இருப்பாங்க எப்பவுமே. ஒரு கேட்டகரி எப்படின்னா, ஆல்கோ ட்ரேட்ஸ் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக கேண்டில் டு கேண்டில் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் போகுது, எவ்வளோ லாஸ் போகுது, எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுது, இது எல்லாமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னா ஓகே, நமக்கு இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்லேயே எக்ஸிட் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஆல்கோ ட்ரேடர்ஸ். ஆனால் வந்து அதே ட்ரேடு வந்து லாஸ்ட்ல போகும்போது அப்போ ஆல்கோ கிட்டே விட்டுருவாங்க. ஆல்கோ வந்து எப்போ எஸ்எல் அடிக்குதோ அப்போ தான் எஸ்எல் அடிக்கும். ஆனால் ப்ராஃபிட் போனால் மட்டும் இன்டர்ஃபியர் ஆகி 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்லேயே நமக்கு இந்த ப்ராஃபிட் இன்னைக்கு போதும், ஒரு நாளைக்கு இந்த ப்ராஃபிட் வந்தாலே நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஆல்கோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய டார்கெட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டை எப்பயுமே இவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட்லேயே கட் ஆகிடுவாங்க. ஆனால் லாஸ் வந்தால் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கோ கண்ட்ரோல்லே விட்டுருவாங்க. நடுவில் இவங்க லாஸை வந்து இன்டர்ஃபியர் ஆகி கட் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது கேட்டகரி ஆல்கோ ட்ரேடர்ஸ் எப்படின்னா, இவங்க வந்து ஆல்கோவில் வந்து இன்டர்ஃபியரே ஆக மாட்டாங்க. அது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அது இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. ஆல்கோ எடுக்குதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. காலையில் லாகின் பண்ணாங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒன் சைட் மார்க்கெட் போச்சுன்னா அந்த ஒன் சைட் மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவாங்க. எஸ்எல் அடிச்சுன்னா எப்பயும் போல எஸ்எல் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் எஸ்எல் கட் ஆகும். எப்பெல்லாம் ஒன் சைட் மார்க்கெட் போகுதோ அது ஃபுல் ட்ரெண்டையும் கேட்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆல்கோ ட்ரேடர்ஸ். இப்போ நான் இங்கே கொண்டு வந்திருக்க 2 ஸ்ட்ராட்டஜியும் பாருங்கள். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே ஆல்மோஸ்ட் 175 ட்ரேட்ஸ் தான் எடுத்திருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,20,000 இருக்கும். அதே வந்து இங்கே வந்து 2,19,000 இருக்கும். நம்ம இதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 61% இருக்கு. அதே இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 48% தான் இருக்கும். அதே மாதிரி இதோட ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,200, ஆவரேஜ் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,800. இதோட ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 கிட்ட இருக்கும். ட்ராடவுனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அரௌண்ட் 8,000 9,000 தான் ட்ராடவுன் வருது. அதே இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் வந்து 21,000 கிட்ட இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,000 கிட்ட இருக்கு. மேக்ஸிமம் லாஸ் வந்து 2,600. ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 1:2 அரௌண்ட் 2.5 கிட்ட இருக்கும். ஆர்ஆர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து 1:2.5 அரௌண்ட் இருக்கும். இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிஎன்எல் வந்து நான் இப்போ இந்த 175 டேஸ்க்கும் பிஎன்எல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் கம்மியாக இருக்க ஸ்ட்ராட்டஜி பற்றி. டெய்லி ப்ராஃபிட்டை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,000. மோர் தென் ஒரு 55 ட்ரேட்ஸ்க்கு மேலே நமக்கு அரௌண்ட் ஒரு 50 ட்ரேட்ஸ்க்கு மேலே அரௌண்ட் 3,800லேருந்து 4,000க்குள்ளே தான் நமக்கு புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 50%ம் நமக்கு அதே ரேஞ்சில் தான் புக் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம்னா, இப்போ இதே வந்து இதை டவுன்லோட் பண்ண சிஎஸ்வியை இதே ஸ்ட்ராட்டஜி 2.19 லேக்ஸ் நமக்கு எடுத்து கொடுத்த ஸ்ட்ராட்டஜியோட நம்மளோட ப்ராஃபிட் பார்க்கலாம். இதை அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டுக்கு அரௌண்ட் ஒரு 12 ட்ரேட்ஸ்லேயே வந்து நமக்கு ப்ராஃபிட் இவ்வளோ தரம் கிடைச்சிருக்கு. ஒரு 12 ட்ரேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே அரௌண்டு 1.66 லேக்ஸ் வந்துருக்கு. அரௌண்ட் 1,66,000 வந்து ஒரு 12 ட்ரேட்லேயே நமக்கு வந்திருக்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,19,000. அரௌண்ட் 75% இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் மொத்தம் 2,19,000. இதோட 75% ட்ரேடு வந்து 75% ப்ராஃபிட் வந்து வெறும் 12 ட்ரேட்ல நம்ம எடுத்திருக்கோம். இந்த வெறும் 12 ட்ரேடு தான். மொத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா 175 ட்ரேடு இருக்கும். இந்த 175 ட்ரேட்ல வெறும் 12 ட்ரேட்ல நம்ம
75% ஆஃப் தி அமௌண்ட் வந்துட்டோம். சப்போஸ் நம்ப இந்த 10 ட்ரேட நம்ப இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணும்போது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, நம்மளோட மேஜர் ப்ராஃபிட் காலியாயிரும். நீங்க இதே ஃபர்ஸ்ட் கேட்டகரி ட்ரேடர்ஸா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து நான் ரூ. 1000 ரூ. 2000 நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்டின்றவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய ரன் பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியாது. ஏன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னா, அதோட இஷ்டத்துக்கு விட்டா மட்டும் தான் இந்த பெரிய பெரிய ப்ராஃபிட்டே நம்மளால எடுக்க முடியும். இந்த 22,000 ப்ராஃபிட்ட நீங்க கண்ல பார்க்கணும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி அது இஷ்டத்துக்கு விட்டா தான் கண்டிப்பா எடுக்க முடியும். இல்ல நான் வந்து இன்டர்ஃபியர் ஆயிட்டே இருப்பேன் அப்படின்னும்போது, இந்த ஸ்ட்ராட்டஜிய ரன் பண்றவங்க கண்டிப்பா ப்ராஃபிட்ல இருக்க முடியாது. ஆனா, இதுவே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய ரன் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே 4,000 தான். அரவுண்ட் 4,000 வரும்போதே நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிடும். டார்கெட் வச்சு நம்ம இத புக் பண்ணிடுறோம். ஸோ 50 ட்ரேட் நமக்கு இதே ரேஞ்சில தான் புக் ஆகுது. ஸோ 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. இவங்க ப்ராஃபிட்டபிளா வந்துருவாங்க. ஸோ நம்ப ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த கேட்டகரில இருக்கோம், நம்ம வந்து இந்த ஆல்கோ வந்து அது இஷ்டத்துக்கு விடுவோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணணும். இல்ல நான் வந்து இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருப்பேன். இல்ல எனக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கணும். எனக்கு ஒரு 10 நாள் லாஸ் நான் பார்த்தேன்னா, நான் ஆல்கோவே ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படின்றவங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதும், ட்ராடவுன் கம்மியா இருக்கிறதுமா பார்த்து சூஸ் பண்ணணும். எனக்கு ஆல்கோ பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து ட்ரேடிங்ல கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு அப்படின்றவங்க, இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுங்க. ஆர்ஆரும் நமக்கு இங்க நல்லா இருக்கு. ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம கேப்பிட்டலும் வச்சிருக்கணும் ஆக்சுவலா இதுல. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு 220 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல தான் எடுக்கும். இதுலயும் அதிலே தான் எடுத்திருக்கும். இதுலயும் அதே 220 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்கும். ஸோ 2மே சிமிலர் தான். 2மே சிமிலரா தான் ட்ரிகர் ஆகும். ஸோ பிரீமியம் வைஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 220 இன்டூ 65 நிஃப்டிக்கு. அரவுண்ட் 15,000 இருந்தாலே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ண முடியும். வெறும் 15,000 வச்சு நம்ம வந்து 1 இயர்ல வந்து 1,20,000 எடுக்க முடியுமானா, கண்டிப்பா அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா, அதுக்குன்னு தான் ஒண்ணு ட்ராடவுன் நம்ம பார்க்குறோம். ட்ராடவுன் வந்து ஒரு 9,000 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்றதுக்கு நமக்கு ஒரு 15,000 பிளஸ் ட்ராடவுன் ஒரு 9,000 குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட 24,000 இருந்தது அப்படின்னா தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால கண்டினியூஸா ரன் பண்ண முடியும். அது இல்லாம இதுல வந்து மேக்ஸிமம் லாஸ் பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000, 6,000, 5,500 வரைக்கும் இருக்கு. அதே இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 15,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேப்பிட்டல் பிளஸ் மேக்ஸிமம் ட்ராடவுன் எவ்வளோ இருக்கு? இதுல 21,000 இருக்கு. இந்த அமௌண்ட் மினிமம் இருக்கணும். நான் சொல்றது மினிமம். மினிமம் இந்த அமௌண்ட் பிளஸ் உங்களோட கேப்பிட்டல் இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ரன் பண்ண முடியும். ஒரு 2 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட். இதுவே வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட் எடுத்தோம்னா, இதே ஸ்ட்ராட்டஜி தான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கன்டினியூஸா 2024ல 4 மாசம் வந்து எஸ்எல் அடிச்சிருக்கு. 4 மாசம் லாஸ்ல இருக்கு. 5,000, 5,000, 9,000, 11,000 வரைக்கும். கன்டினியூஸா 4 மாசம் லாஸ்ல இருந்திருக்கு. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 37,000 அந்த இயர்ல போயிருக்கு. என்ன சார் 4 மாசம் லாஸ்ல இருந்திருக்கு. ஆனா வந்து ட்ராடவுன் 37,000 போயிருக்கு. இதுவும் ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டா, கண்டிப்பா இதுவும் ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க இனிஷியலா இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ரூ. 15,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரூ. 15,000 கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகி தான் இந்த லெவலுக்கு வரும். இந்த 3,25,000க்கு வரும். இதுல நமக்கு ஸ்லிப்பேஜ் அது இது எல்லாம் போனாலும் நமக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். நமக்கு சப்போஸ் 1 மந்த் லாஸ் ஆனாலும் நம்ப கேப்பிட்டல் வச்சிருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்றதுக்கான கேப்பிட்டல் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரன் ஆகுதுன்னா, ஒரு 5 நாள் ப்ராஃபிட், 5 நாள் லாஸ். ஒரு 5 நாள் ப்ராஃபிட் கன்டினியூஸா எடுத்துட்டோம். 10 நாள் ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா, அது பெரிய நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. தொடர்ந்து 3 மாசம், 4 மாசம் நமக்கு வந்து எஸ்எல் அடிக்குது அப்படின்றதால அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரும் கிடையாது. 2023, 2024 இந்த டைம்ல வந்து நமக்கு இருந்த எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் வந்து இருந்த வால்யூம் அந்த டைம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. இந்த மாதிரி ட்ராடவுன் பீரியட்ல நமக்கு என்கிட்ட வந்து கேபிட்டல் ஒரு 30,000 தான் இருக்கு அப்படின்றவங்க சேஃபர் சைடான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பேக் டெஸ்ட்டும் கூட நம்ம வந்து இருக்கிற டேட்டா வச்சு பாஸ்ட் டேட்டாலேருந்து இப்போ இது வரைக்கும் இவ்வளோ மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அப்படின்றதால அவங்கள நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியாது. நான் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 4 மாதம்
2 மந்த் நமக்கு லாஸ்ல இருந்தாலும், நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கன்டினியூஸா ரன் பண்ணியிருப்பேன். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றதால நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணா ப்ராஃபிட்டபிள் ஆகலாமா அப்டின்னா, அதுவும் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்ட்ராட்டஜிய ரன் பண்றேன். எனக்கு வந்து ட்ராடவுன் வருது அப்டின்னும்போது, நான் ட்ராடவுன் பீரியட்ல ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சிருப்பேன். ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வச்சிருப்பேன். இப்ப இதோட ப்ரீவியஸ் ட்ராடவுன் வந்து ஒரு ரூ. 9,000ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூ. 9,000 என்னன்னா, நம்ம வந்து 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா எரோட் ஆயி ரூ. 9,000 நமக்கு மைனஸ் போயிடுச்சுன்னா, வெறும் 6,000 தான் இருக்கும். நான் திரும்பவும் வந்து ஒரு 9,000 ஆட் பண்ணணும் இதுல. 9,000 ஆட் பண்ணி அத 15,000ஆவே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப இதோட மீனிங் என்னன்னா, 8,900 டிவைடட் பை 15,000. நாம யூஸ் பண்ற கேப்பிட்டல்ல அரவுண்ட் 60% ஆஃப் த கேப்பிட்டல் லாஸ்ல போயிருக்கு. யுட்டிலைஸ்டு கேப்பிட்டல்ல நமக்கு 60% ட்ராடவுன் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. சப்போஸ் எனக்கு இப்ப ட்ராடவுன் பீரியட்ல என்டர் ஆகுறோம். இந்த மாசம் எனக்கு ட்ராடவுன் இருக்கு. இப்ப 6,400 ட்ராடவுன் இருக்கு. அது எப்ப 9,000 கிராஸ் பண்ணுதோ, அப்ப அந்த மந்த் நான் அந்த ஸ்ட்ராட்டஜிய ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன். இது எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சர்டைன் லிமிட் நான் வச்சிருப்போம். இந்த சர்டைன் லிமிட்ட வந்து நம்ம கிராஸ் பண்ணுது அப்படின்னும்போது, கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராட்டஜிய அந்த மந்த்துக்கு ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். வார் சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்ல வந்து சிபில ஏதாவது புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து அ ஒரே மாரி பிஹேவ் பண்ணாது. இந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட் இருக்கும்போது, அ நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் இருக்கும்போதெல்லாம் ஆல்கோஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைம் வந்து ஸோ கன்டினியூஸா நமக்கு எஸ்எல் அடிக்குது. நம்மளோட ப்ரீவியஸ் ட்ராடவுனையும் பிரேக் பண்ணி போகுது அப்படின்னும்போது, நம்ம கண்டிப்பா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி தான் வைக்கணும். சில பேர் வந்து ட்ராடவுன் இருந்துச்சுனாலும் கன்டினியூஸா ரன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது அவங்கவங்க ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா சில சர்டைன் லிமிட் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இப்ப 60% ஆஃப் தி கேப்பிட்டல் நீங்க இப்ப இதே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஒரு 10 லாட் போட்டு ரன் பண்றீங்க அப்படின்னா, 1.5 லேக்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த 1.5 லேக்ஸ்ல நீங்க 60% உங்களுக்கு லாஸ் ஆகுது. நான் கன்டினியூஸா ரன் பண்ணிட்டே இருப்பேன்னா, கேப்பிட்டல் இருக்க சுத்தமா எரோட் ஆயிட்டு தான் போகும். அது நம்ம அந்த அவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு சர்டைன் லிமிட் வச்சுக்கணும். ஒரு மந்த்ல எனக்கு வந்து ப்ரீவியஸ் ட்ராடவுன பிரேக் பண்ணுது அப்படின்னும்போது, நான் கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைப்பேன். இதுதான் வந்து ட்ராடவுன் டைம்ல நம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இந்த ட்ராடவுன் ஃபேஸ்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு 2 மாசம் இருக்கும். எப்படியா இருந்தாலும் இப்ப நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து ரன் பண்ணாலும் எல்லா மந்த்தும் உங்களுக்கு கிரீன்ல இருக்காது. ஒரு மாசம் இப்ப இந்த லாஸ்ட் இயர் நமக்கு 3 மாசம் ட்ராடவுன். சம்டைம்ஸ் இது 3ம் கன்டினியூஸா இருக்கும். இல்ல ஒரு மாசம் தனித்தனியா இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு அது ரெக்கவர் ஆயிட போகுது. நம்ம நெக்ஸ்ட் மந்த் இந்த ஸ்ட்ராட்டஜிய ரன் பண்றதுக்கு நமக்கு கேப்பிட்டல் இருக்கணும். கேப்பிட்டல் ஃபுல்லா அந்த ட்ராடவுன் பீரியட்லயே நம்ம எரோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புதுசா கேப்பிட்டல் அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்க்கு இதில வந்து 1000 லாஸ் இருக்குன்னா, நெக்ஸ்ட் மந்த் நான் அதே ஒரு லாட் ரன் பண்ணேன்னா 13,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. நான் ரெக்கவர் ஆயிடுவேன். இப்ப ட்ராடவுன் டைம்ல நான் ஒரு 10 லாட் ரன் பண்றேன். ரூ. 60,000 போயிடுச்சு. மீதி 40,000 தான் இருக்கு. என்னால திருப்பி 5 லாட் தான் அடுத்த தடவ ரன் பண்ண முடியும் அப்டின்னா, நான் ரெக்கவர் பண்றதுக்கு 2 மாசம் ஆயிடும். ஸோ கன்டினியூஸா 3 மந்த்ஸ் நீங்க லாஸ்ல தான் இருப்பீங்க. லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்றதும் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு ஒரு லாட்டா தான் இன்கிரீஸ் பண்ணணும். 1 லாட்டு, 5 லாட்டு, 10 லாட்டு அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாசம் நான் ப்ராஃபிட்ல இருந்தேன். ஒரு பிப்ரவரி மாசம் 22,000 ப்ராஃபிட் பார்த்திருப்பீங்க. உடனே மார்ச் மாசம் 10 லாட்டுக்கு மாறியிருந்தோம் அப்படின்னா, அந்த மந்த் லாஸ் வந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்த்ல நீங்க 5 லாட்ல எடுத்த ப்ராஃபிட்டும் காலி. இந்த மாசம் எக்ஸஸா தான் லாஸ்ல இருப்பீங்க. அடுத்த ஒரு மாசம் உங்களுக்கு அது ரெக்கவரியில போயிடும். தொடர்ந்து 3 மாசமும் நமக்கு ஏர்னிங்ஸே இருக்காது. ஸோ இதில ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்றதுனாலும் ஒரு லாட்டா தான் கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணணும். நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இதுதான். 1 மாசம் ப்ராஃபிட் பார்த்துட்டு, அடுத்த மாசமே லாட் சைஸ் அதிகமா இன்கிரீஸ் பண்ணிட்டு, பெரிய லாஸ் பண்ணிட்டு, ஸ்ட்ராட்டஜி சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்ட்ராட்டஜி சரியில்லன்றது எப்பயுமே கிடையாது. எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். ஆனா, அத நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றது கிடையாது. 5 லாஸ், 10 லாஸ் தொடர்ந்து பார்த்தோனே ஸ்ட்ராட்டஜிய மாத்திட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுற 2023ல இருந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். சில டைம்ல அது ஒர்க் ஆகலன்னா, மார்க்கெட் கண்டிஷன் அப்ப சரியில்லன்னு தான் அர்த்தம். மார்க்கெட் மேல தப்பு பழிய போடுறோம் அப்படின்றது கிடையாது. எல்லா டைமும் மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. வாலடைலிட்டிஸ் இருக்கும்போது, கண்டிப்பா மார்க்கெட் வந்து நம்ம ஆல்கோக்கு ஏத்த மாரி பிஹேவ் பண்ணாது. அந்த டைம் நம்ப மார்க்கெட்ட விட்டு அவாய்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில இருந்துட்டு, திருப்பி மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது என்டர் ஆகுறது இன்னும் பெட்டரு. அந்த டைம் நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த மாசம் ரெக்கவர் ஆயிடும். கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ப்ராஃபிட் வந்துரும். நம்ம கன்சிஸ்டன்ட்டா எதையுமே ஃபாலோ பண்றதில்ல. இன்னைக்கு ஒரு லாட்டு, நாளைக்கு ஒரு லாட்டு, காலையில வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம். ரூ. 1000 ப்ராஃபிட் பார்த்தோனே உடனே 10 லாட் போட்டு எடுக்கிறது 10,000 லாஸ் பண்ண
வேண்டியது. அப்புறம் மார்க்கெட்ட குறை சொல்ல வேண்டியது, ஸ்ட்ராட்டஜிய குறை சொல்ல வேண்டியது. இதெல்லாம் ஆல்கோக்கு செட்டே ஆகாது. நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஒரு டிசிப்ளின்டான ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆல்கோ செட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு இது செட் ஆகுமான்னு பாருங்க. அதுக்கப்புறமா ஆல்கோல என்டர் ஆகுங்க. கிட்டத்தட்ட 2023லேருந்து நான் குடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். லாஸ்ட் 2 மந்த்தும் நாங்க வந்து ட்ராடவுன் ஃபேஸ் பண்ணோம். அந்த லாஸ்ட் 2 மந்த்ல ஜூன் மந்த் நான் எங்களோட பழைய ட்ராடவுனே பிரேக் ஆச்சு. அதனால ஜூலை மந்த் நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். திருப்பி இந்த மந்த் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% நம்ம இந்த மந்த்ல ரெக்கவர் பண்ணிட்டோம். டிசிப்ளினும், கன்சிஸ்டன்சியும் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த ஆல்கோல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். டிசிப்ளின் இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியாது. இத மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. ஆல்கோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிசிப்ளினும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்கோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, நமக்கு ஆல்கோ செட் ஆகும் அப்படின்றவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.